இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாவ்லின் டெம்பிளில் ஒரு பாக்ஸிங் போட்டி நடத்துகிறாங்க. இந்த போட்டியில் ப்ரூஸ்லியும் அவர் கூட சேர்ந்து இன்னொருத்தரும் வந்து சண்டை போடுறாங்க. ப்ரூஸ்லியும் இந்த சண்டையில் ஜெயிச்சதுக்கப்புறம் இவரோட குரு கிட்ட பேசுறதுக்காக இவரை கூப்பிட்டு வர சொல்கிறாரு. ப்ரூஸ்லியும் இவர்கிட்ட பேச வந்ததுக்கப்புறம் இவரும் உனக்குள்ள நிறைய திறமை இருக்குது, நீ கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவேன்னு சொல்லி ப்ரூஸ்லியை வாழ்த்துறாரு. இவரும் அதுக்கு நன்றி சொன்னதுக்கப்புறம் இவரோட குருவும் சோகமாக ஒரு விஷயத்த இவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்ன விஷயம்னா, இங்கே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கும்ஃபு கற்றுக்கிட்டு போயிட்டு அதை தவறான வழியில் பயன்படுத்துகிறான், நீ தான் அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி ப்ரூஸ்லி கிட்ட சொல்கிறாரு. ப்ரூஸ்லி அதை கேட்டதுக்கப்புறம் அதை நான் பார்த்துக்கிற மாஸ்டர்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லிடுறாரு. இவரோட குருவும் சண்டை போடுறப்போ உன்னோட கவனம் எப்படி இருக்குன்னு சொல்லி ப்ரூஸ்லி கிட்ட கேட்குறாரு. அதுக்கு ப்ரூஸ்லியும் சண்டை போடுறப்போ ரொம்ப தெளிவாக இருக்கணும், சண்டைனா உயிர் சேதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்டதுக்கப்புறம் இவரோட குருவும் ப்ரூஸ்லி கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. நம்மளை சுற்றி இருக்க மாயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கும். நம்ம நெஜத்தை கண்டுபிடிக்கணும்னா அதோட நிழலை நம்ம அழிச்சாக்கணும். அந்த நிழலை அழிச்சிட்டு அந்த நெஜம் நம்ம கண்ணுக்கு தெரியும்னு இவர்கிட்ட சொல்கிறாரு. ப்ரூஸ்லியும் நான் இதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு இவரோட குரு கிட்ட சொல்கிறாரு. இவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் ப்ரூஸ்லி அங்கே நடந்து வரும்போது அங்கே பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸில் இருக்க ஒருத்தர் வந்து இவர்கிட்ட வந்து பேசுகிறாரு. ப்ரூஸ்லியும் டீ குடிச்சிட்டே பேசலான்னு சொல்லி இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் 2 பேரும் அந்த டேபிளில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர் மிஸ்டர் ஹான் கிட்ட இருந்து ஒரு டோர்னமெண்ட் லெட்டர் இவங்களுக்கு வந்திருக்கான்னு சொல்லி ப்ரூஸ்லி கிட்ட கேட்குறாரு. ப்ரூஸ்லி இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுக்குறீங்க, இவன் இங்கேருந்து ஏமாத்திட்டு போனவன் தானே அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கேட்குறாரு. இந்த டோர்னமெண்ட்டில் நீங்கள் எப்படியாவது கலந்துக்கணும்னு சொல்லி ப்ரூஸ்லி கிட்ட இவர் சொல்கிறாரு. ப்ரூஸ்லி அதை கேட்டுட்டு நான் யோசிச்சு பதில் சொல்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி இவர்கிட்ட கேட்குறாரு. அங்கே ப்ரூஸ்லியோட ஸ்டூடெண்ட் அவங்க வந்ததுக்கப்புறம் இவர் அவங்க கிட்ட போயிட்டு கிக் பண்ண சொல்லி கேட்குறாரு. இந்த பையனை ஒழுங்காக கிக் பண்ணதுனால ப்ரூஸ்லி அவன் மேலே கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் இந்த பையன் ஒழுங்காக கிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரூஸ்லி ஒரு சில விஷயத்தை இவனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸரும் ப்ரூஸ்லியை கூட்டிகிட்டு போய் அவங்க இருக்கிற இடத்த பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அங்கே ஹானோடைய பாடி கார்டு எப்பவுமே அவர் கூடவே இருப்பான், அவனை தாண்டி தான் நம்ம ஹான் கிட்ட நெருங்க முடியும் அப்படின்னு இந்த ஆஃபீஸர் இவர்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு ப்ரூஸ்லியும் நான் அவனை எப்படியாவது தோக்கடிச்சே தருவேன் அப்படின்னு இவர்கிட்ட சொல்கிறாரு. அந்த மொத்த இடமும் ஹானோட கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை கேட்டதுக்கப்புறம் ப்ரூஸ்லியும் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அது என்னன்னு சொல்லி இந்த ஆஃபீஸர் கேட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க எல்லாரையும் காலி பண்ணுறதுக்காக ப்ரூஸ்லி ஒரு AK-47 கன்னு வேணும்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல கவர்மெண்ட்டை துப்பாக்கி கொண்டு போக முடியாது, ஏன்னா அந்த இடமே ஃபுல்லாக அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. அதேமாரி நீங்கள் துப்பாக்கி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான், நீங்களும் மாட்டிப்பீங்க அப்படின்னு இவர்கிட்ட சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஆள் பலம் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லிட்டு இவரும் நாங்கள் ஒரு பொண்ணு வேவு பார்க்கறதுக்காக அமிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வரலன்னு சொல்கிறாரு. சரி, நான் அங்கே போனதுக்கப்புறம் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு ப்ரூஸ்லி இவர்கிட்ட கேட்குறாரு. அங்கே ஒரு ரேடியோ இருக்கும், நீங்கள் அது மூலியமாக எங்களை எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு. நான் இன்ஃபார்ம் பண்ண உடனே நீங்கள் அங்கே வருவீங்களான்னு சொல்லி ப்ரூஸ்லி அவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு இவரும் நாங்கள் யாரும் வரமாட்டோம், எங்கள் டீம்லேருந்து வேறு யாராவது வருவாங்கன்னு சொல்லி இவர்கிட்ட சொல்கிறாரு. ப்ரூஸ்லி எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேட்டதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி அவங்க சித்தப்பா வீட்டுக்கு வந்துடுறாரு. நீ அந்த ஊருக்கு கண்டிப்பாக போகணுமான்னு சொல்லி ப்ரூஸ்லி கிட்ட கேட்குறாரு. அதுக்கு ப்ரூஸ்லியும் நாங்கள் கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொல்கிறாரு. அங்கே தான் தங்கச்சி செத்தான்னு இவர் ப்ரூஸ்லி கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு ப்ரூஸ்லியும் அவன் உடம்பு சரியில்லாமல் தான் இறந்து போயிட்டான்னு நினச்சேன்னு சொல்கிறாரு. அதுக்கு இவரும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஹானோட அடியாளுங்க தான் இவகிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தாங்க, இவ்வளோ அவங்ககிட்ட இருந்து தப்பிக்க வழி தெரியாமல் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான்னு சொல்கிறாரு. உன் தங்கச்சி இறந்த சமூகத்திலே உங்கள் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு இவர்கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்டு ப்ரூஸ்லியும் ரொம்ப கோபமானதுக்கப்புறம் அவனை நான் எப்படியாவது கொன்னே தீருன்னு சொல்லி அவங்க சமாதி ஒன்று சொல்லிட்டு அந்த ஊருக்கு கிளம்பி போகிறாரு. அந்த ஹானோட இடத்துக்கு போகிற ஷிப்பில் ஏறி ப்ரூஸ்லி போகும்போது அங்கே இவர மாதிரி டோர்னமெண்ட்டில் கலந்துக்க ரூப்பர் வில்லியம்ஸ்ன்னு சொல்லி 2 பேர் வராங்க. அந்த ஷிப்பில் வந்து 2 வெட்டிக்கிளி வச்சு சண்டை போட விட்டு பெட்டு கட்டுறாங்க. அந்த ரூப்பர் வந்து பெருசாக இருக்க வெட்டிக்கிளி மேலே 500 ரூபா பெட்டு கட்டுறான். ப்ரூஸ்லி வந்து அந்த சின்னதாக இருக்க வெட்டிக்கிளி மேலே 500 ரூபா பெட்டு கட்டுறாரு. அதே மாதிரி அங்கேருந்து எல்லாரும் அந்த பெருசாக இருக்க வெட்டிக்கிளி மேலே தான் 500 ரூபா பெட்டு கட்டுறாங்க. அந்த சண்டையில் சின்னதாக இருக்க வெட்டிக்கிளி ஜெயிச்சதுக்கப்புறம் ரூப்பரும் உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான். இந்த பெட்டில் ஜெயிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாரும் ப்ரூஸ்லி கிட்ட காசு கொடுக்குறாங்க. அந்த ஷிப்பில் இருந்து ஒருத்தனும் ப்ரூஸ்லி கிட்ட வந்து பெட்டில் ஜெயிச்சானு என்ன பெரிய இவனு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ப்ரூஸ்லி என்னால் இங்கே சண்டை போட முடியாது, வேணா அங்கே ஒரு தீவு இருக்கு, அங்கே 2 பேரும் போய் சண்டை போடலாமான்னு சொல்லி கேட்குறாரு. இவனும் அதை நம்பி அங்கே இருக்க ஒரு சின்ன போட்டில் இறங்கினதுக்கப்புறம் ப்ரூஸ்லி அவனை வச்சு ரொம்ப காமெடி பண்ணுறாரு. அவனும் நீச்சல் தெரியாது என்ன விட்டுருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ப்ரூஸ்லி அந்த போட்டோட கயிறு எடுத்து அங்கேருந்து ஒரு சின்ன பசங்க கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஹானோட ஐலாண்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க போனதுக்கப்புறம் இவங்களை இன்வைட் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் ரூப்பர் வந்து கையில் காசு இல்லை, உங்ககிட்ட இருந்தால் கூடன்னு சொல்லி ப்ரூஸ்லி கிட்ட வந்து கேட்குறான். அதுக்கு ப்ரூஸ்லி என்னால் இப்போ காசுலாம் தர முடியாதுன்னு சொல்லி இவன்கிட்ட சொல்லிடுறாரு. அந்த இடத்துக்கு ஹான் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாரையும் வெல்கம் பண்ணுறான். நீங்கள் எல்லாரும் இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஹான் வந்து ஒரு ஆப்பில் தூக்கி போடும்போது அங்கேருந்து ஒரு பொண்ணு கரெக்டாக இதை குறிப்பாத்து அடிக்கிறா. ப்ரூஸ்லி இந்த ஆப்பில் பிடிச்சதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் அரேஞ்ச் பண்ண ரூமுக்கு கரெக்டாக கிளம்பி போயிடுறாங்க. இவங்க ரூமுக்கு போனதுக்கப்புறம் ஹானோட அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு மசாஜ் பண்ண ஏதாவது பொண்ணுங்க தேவைப்படுதான்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ரூப்பரும் வில்லியம்ஸும் ஒரு சில பேர் சொன்னதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் இவங்க ப்ரூஸ்லி கிட்ட போய் கேட்கும்போது ப்ரூஸ்லி இங்கே இருக்க பொண்ணுங்களாம் எனக்கு வேணாம், இந்த ஆப்பில் கரெக்டாக குறிப்பாக அடிச்ச பொண்ணு தான் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்கள ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணு ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணுமான்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ப்ரூஸ்லியும் நான் ஒன்றும் அதுக்காக உன்னை கூப்பிடலன்னு சொல்லிட்டு உன்னை அந்த பிரிட்டிஷ் ஃபோர்ஸ்லேருந்து அமிச்சாங்க, ஏன் இன்னும் எதுவுமே இன்ஃபர்மேஷன் எதுவுமே தரலன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு நானே இங்கே மாட்டிகிட்டு இருக்கேன், என்னால் இங்கேருந்து ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லிடுறா. இதை கேட்டதுக்கப்புறம் ப்ரூஸ்லியும் அந்த பொண்ணு அங்கேருந்து போக சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்த நாள் காலையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரூமில் வந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். ப்ரூஸ்லி என்ன வேணும்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் யூனிஃபார்ம் போடாமல் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறான். அதுக்கு ப்ரூஸ்லியும் வெளியே தானே அப்படி ரூல்ஸ் இருக்குது, இங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இவன் போனதுக்கப்புறம் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு டோர்னமெண்ட் அங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் இந்த வில்லியம்ஸ் வந்து சண்டை போட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் அடுத்து இந்த ரூப்பரை சண்டை போட சொல்லி வர சொல்கிறாங்க. இவனும் ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த சண்டையில் அடி வாங்குறான். திரும்ப சண்டை போட்டு அந்த சண்டையில் ஜெயிச்சிடுறான். இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் மறுபடியும் ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அன்றைக்கி நைட்டே இவங்க எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வில்லியம்ஸ் வந்து நைட் டைமில் வெளியே போய் நிற்கிறதுக்கு பார்க்குறான். அந்த ரூமில் இருந்த பொண்ணு இந்த டைமுக்குலாம் வெளியே போகக்கூடாது, ஹானுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும்னு சொல்கிறா. வில்லியம்ஸ் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேருந்து வெளியே வந்து நிற்கிறான். அன்றைக்கி நைட்டு ப்ரூஸ்லி அந்த ரேடியோ ரூமுக்கு போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. ப்ரூஸ்லி போகிறப்ப இந்த வில்லியம்ஸும் சைடில் நின்று பார்த்துட்டு இருக்கான். ஆனால் இவன் இருட்டில் பார்க்கும்போது ப்ரூஸ்லியோட முகமே சரியாக தெரியவே இல்லை, யாரோ ஒருத்தவங்க போகிற மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கான். ப்ரூஸ்லி அந்த ரேடியோ ரூமுக்கு போகிறப்போ கரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆகி திரும்ப வந்துடுறாரு. அதுக்கு அடுத்த நாள் காலையில் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணும்போது ப்ரூஸ்லி வந்து சண்டை போட சொல்கிறாங்க. அங்கே ப்ரூஸ்லியோட சண்டை போட வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தங்கச்சியை கொண்டு அந்த பாடி கார்டு வந்து நிற்பான். அந்த சண்டை ஆரம்பிச்சதுக்கப்புறம் ப்ரூஸ்லி இவனை போட்டு அடிச்சிடுறாரு. அதுக்கு இவனை திரும்ப அடிக்க வரும்போது ப்ரூஸ்லி இவனை போட்டு அடிச்சிடுறாரு. இந்த சண்டையில் ப்ரூஸ்லி ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த பாடி கார்டு மறுபடியும் அவர்கிட்ட சண்டை போடுறதுக்கு வரான். ப்ரூஸ்லி இவனை போட்டு ஒரே அடியாக அடிச்சு காலி பண்ணிடுறாரு. இந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. அங்கே வில்லியம்ஸும் கிளம்பி போகும்போது ஹானோட அசிஸ்டன்ட் வந்து உங்களை பார்க்க சொல்லி ஹான் வர சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இவனும் வரேன்னு சொல்லிடுறான். வில்லியம்ஸும் இவனை பார்க்கறதுக்காக இவன் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். எதுக்காக நாங்கள் இருக்கிற இடத்துக்குள்ளே நீ வந்தேன்னு சொல்லி இவனை பார்த்து கேட்குறான். அதுக்கு வில்லியம்ஸும் நான் ஒன்றும் எதுவுமே பண்ணல, எதுக்காக என்ன இப்படி கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹான் வந்து என்ன சொல்கிறான்னா, நேற்று நீ தான் ரூமுக்கு வெளியே இருந்த, நீ தான் எங்கள் இடத்துக்குள்ளே வந்திருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வில்லியம்ஸ் என்ன சொல்கிறான்னா, நேற்று நான் ரூமுக்கு வெளியே தான் இருந்தேன், நான் ஒன்றும் உங்கள் இடத்துக்குள்ளே வரல அப்படின்னு சொல்லிடுறான். நீ வரலன்னா வேற யாரும் எங்கள் இடத்துக்குள்ளே வந்திருப்பா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டதுக்கு எனக்கு எதுவும் தெரியாது, எவனோ ஒருத்த வந்ததுக்கு என்னையாண்டா போட்டு நோண்டிட்டு இருக்கேன்னு சொல்லி இவன் கேட்குறான். அங்கே இருந்த கார்ட்ஸ் எல்லாரும் இவன் கிட்ட சண்டை போட வராங்க. இவனும் அங்கே இருக்க எல்லாரையும் அடித்து போட்டதுக்கப்புறம் அங்கே ஹான் இவன் கூட சண்டை போட வரான். வில்லியம்ஸ் இவன் கூட சண்டை போடும்போது ஹான் வந்து அவன் கிட்ட இருக்க இரும்பு கையை வச்சு இவனை அடித்து கொண்டுடுறான். அதுக்கப்புறம் ஹான் வந்து பிஸ்னஸில் டீல் பண்ணுறதுக்காக ரூப்பரை கூப்பிட்டு பேசுறதுக்காக வர சொல்லிடுறான். ஹான் வந்து அவன் பண்ணுற எல்லா பிஸ்னஸ் டீலிங்ஸை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். கூடவே ஒரு சில இல்லீகல் பிஸ்னஸை பற்றி அவன்கிட்ட சொல்லிடுறான். ரூப்பர் வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டு கூட வந்து இது எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பான்னு சொல்லி ஹான் கிட்ட சொல்கிறான். அதுக்கு ஹானும் இவன் கிட்ட அங்கே தொங்கிட்டு இருக்கலாம் வந்து அவன் ஃப்ரெண்டான்னு பார்க்க சொல்கிறான். இவனும் அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஹான் இவனை பார்த்து நான் சொல்கிறது நீ கேட்கலன்னா உனக்கு இதே நிலமை தான் வரும்னு சொல்லி இவனை போட்டு மிரட்டுறான். அதுக்கு ரூப்பராக எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு இவனும் நல்ல முடிவாக தான் எடுப்பேன்னு சொல்லி உன்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். அடுத்த நாள் ப்ரூஸ்லி வந்து கண்ட்ரோல் ரூம் போய் இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாரு. இவர் போகிற வழியில் ஒரு பாம்பு இருக்கிறத பார்க்குறாரு. அந்த பாம்பு எடுத்து ஒரு பேக்குள்ளே போட்டு அங்கேருந்து போனதுக்கப்புறம் இவர் அந்த ரேடியோ ரூம் கிட்ட போயிட்டு அந்த பேக்லேருந்து பாம்பு எடுக்கிறாரு. இவர் அந்த பாம்பு எடுத்து அந்த ரேடியோ ரூம்குள்ளே போட்டதுக்கப்புறம் இந்த ரூமில் இந்த 2 பேருமே பயந்து வெளியே ஓடிடுறாங்க. அப்புறம் ப்ரூஸ்லி இந்த ரேடியோ ரூமுக்கு போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இவர் இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து அலாரமாக அடிக்க ஆரம்பிக்குது. சத்தம் கேட்டதுக்கப்புறம் அங்கேருந்து கார்ட்ஸுங்க எல்லாரும் வந்ததுக்கப்புறம் ப்ரூஸ்லி அங்கே இருக்க எல்லாருக்கூடையும் போய் சண்டை போடுறாரு. இவர் அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு லிஃப்ட் கிட்ட போனதுக்கப்புறம் அந்த லிஃப்ட்லேருந்து இன்னும் நிறைய பேர் அங்கே வந்துடுறாங்க. இன்னும் நிறைய பேர் அங்கே சண்டை போட வந்ததுக்கப்புறம் ப்ரூஸ்லி அங்கே இருக்க ஒருத்தங்கிட்ட நன்சாக்ஸை வாங்கி அங்கே இருக்க 3 பேரையும் போட்டு அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணும்போது அங்கேருந்து மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. யாருன்னு பார்த்தா அங்கே ஹான் வந்து மேலேருந்து ப்ரூஸ்லியை பார்த்துட்டு இருக்காரு. ப்ரூஸ்லி அவன்கிட்ட மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் நீ நல்லா சண்டை போகிற, இனிமேல் என் கூட பாடி கார்டாக இருந்துருன்னு சொல்லிடுறான். அதுக்கு அடுத்த நாள் காலையில் இந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் இருந்து பார்க்கும்போது ப்ரூஸ்லி இன்ஃபார்ம் பண்ண விஷயம் இவருக்கு தெரிய வருது. இந்த இன்ஃபர்மேஷன் நைட்டே வந்துச்சு, எதுக்காக இவ்வளோ லேட்டாக வந்து சொல்கிறீங்கன்னு சொல்லி இவங்க அசிஸ்டன்ட் கிட்டே கேட்குறாரு. அதுக்கு இவங்க அசிஸ்டண்ட்டும் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து சொல்கிறோன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸரும் அந்த ரெஸ்கியூ பண்ணுற டீமை அங்கே போக சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்த நாள் காலையில் எல்லாரும் வர சொன்னதுக்கப்புறம் ஹான் வந்து நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு ஜெயிச்சா தான் இங்கேருந்து வெளியே போக முடியும்னு இவங்க கிட்ட சொல்லிடுறான். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ரூப்பர் வந்து இங்கே இருக்க ஒரு பாடி கார்டோட சண்டை போட வர்றாங்க. ரூப்பர் இந்த சண்டையில் இவனை போட்டு அடிச்சு கொண்டுடுறான். இதை பார்த்து ஹானும் ரொம்ப கோவமாக இருந்ததுக்கப்புறம் அங்கேருந்து மொத்த பேரும் இவங்களோட சண்டை போட வர்றாங்க. அந்த பிரிட்டிஷ் ஃபோர்ஸ்லேருந்து அமிச்ச அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அங்கே அடைச்சி வச்சிருந்த கைதிகளை ரிலீஸ் பண்ணி விட்டுறா. அவங்களும் இங்கே வந்து சண்டை போடும்போது இந்த இடமே ஒரே கலவரமாக மாறிடுது. அங்கே ஹான் வந்து ஷார்ப்பாக ஒரு கையை எடுத்து மாட்டிக்கிறான். ப்ரூஸ்லி இவன் கிட்ட சண்டை போட வரும்போது இவன் ப்ரூஸ்லி முஞ்சிலே கீறி விட்டுறான். பதிலுக்கு ப்ரூஸ்லி இவனை போட்டு அடிக்கும்போது இவனோட கை மாட்டிக்குது.
இவனும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடும்போது ப்ரூஸ்லி அவன் பின்னாடியே துரத்திட்டு போறாரு. இவனும் போயிட்டு பெரிய கத்தி மாதிரி கூர்மையா இருக்க ஒரு கையை எடுத்து மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் ப்ரூஸ்லி இவன் கிட்ட சண்டை போட வரும்போது இவன் ப்ரூஸ்லி போட்டு கீறிடுறான். இவங்க 2 பேரும் சண்டை போடும்போது ஹான் வந்து ஒரு கம்பி எடுத்து அந்த கதவுல குத்திடுறான். அதுக்கப்புறம் ப்ரூஸ்லி இவனை போட்டு அடிச்சதுக்கப்புறம் இவன் அங்கேருந்து வேற ஒரு ரூம்குள்ளே போயிடுறான். அந்த ரூம்குள்ளே ப்ரூஸ்லியும் போய் பார்க்கும்போது அந்த இடமே ஃபுல்லாக கண்ணாடியாக இருக்கு. இவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஹான் இவர் முதுகிலே கீறி விட்டுடுறான். ப்ரூஸ்லியால் ஹான் வந்து கண்ணாடி ரூம்குள்ளே கண்டுபிடிக்க முடியல. இவரும் என்ன பண்ணுன்னு தெரியாமல் ரொம்ப குழப்பமாகும் போது இவரோட மாஸ்டர் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவரோட மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிழல்கள் அழிச்சாதான் நிஜம் தெரியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை இவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. ப்ரூஸ்லிக்கு அந்த விஷயம் ஞாபகம் வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லா கண்ணாடியும் அடிச்சு உடச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஹான் வந்து இவர் கூட சண்டை போட வரும்போது ப்ரூஸ்லி இவரை போட்டு கிக் பண்ணுறாரு. அங்கே ஹான் வந்து அந்த கம்பியில் குத்தி இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ப்ரூஸ்லி அந்த ரூம்லேருந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே ரூப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எல்லா கார்ட்ஸுங்களையும் அடிச்சு போட்டு ரொம்ப டயர்டாக வந்து உட்காந்துட்டு இருப்பான். ப்ரூஸ்லி அங்கே வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து எல்லா பிரச்சனையும் முடிச்சிச்சுன்னு இவங்ககிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷ் ஃபோர்ஸ்லேருந்து இவங்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக ஆளுங்களை அமைச்சிடுறாங்க. இவங்களும் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம சேனலில் எந்த படத்தோட வீடியோ போடலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.